நல்லா நோந்துல்ல ரொம்ப ஸ்டைல் கேஸ் நிறைய இருக்குல்ல யார் தகவல் கொடுக்குறது கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு யார் தகவல் கொடுப்பாங்க இல்லை அதாவது ஓச்சிருக்கோம் பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருமே ஒரே டீமா மேடம் இல்ல ரெண்டு வினோதினி யாரு நிகிதா புதுச்சேரி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயில் இல்லை இன்றைக்கி கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கோயில்லையும் வந்து கூட்ட நெரிசலில் வந்து திருட்டு நடக்கிறதுனால எஸ்எஸ்பி லேண்ட் ஆர்டர் சந்திரன் அவர்களின் 62 பேரில் 12 கேமராக்கள் வந்து அந்த கோயிலை சுற்றி பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கோயில் வந்து பாஸ்கர் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான எஸ்டிஎஃப் டீம் வந்து அந்த கேமராவை பேஸ் பண்ணி தீவிர இது பார்த்துட்டு இருந்தாங்க. அதை கண்காணிப்பு பண்ணும்போது யார் யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறாங்களோ அந்த வந்து கண்காணிப்பில் இருக்கிறவங்க செல்ஃபோன் மூலிமா அந்தந்த பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லும்போது அவங்கள தொடர்ச்சியாக கண்காணிக்கும் போது இவங்க வந்து திருடுறதுக்கான ஆயத்தம் செய்கிறது வந்து தெரிய வந்தது. அப்படி சந்தேகப்படும் நபர்களை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து விசாரிக்கும் போது அதில் 4 பேர்கிட்ட வந்து 20 பவுனான நகை இருந்தது. அந்த எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷனில் விசாரித்தோம். எல்லாம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து கோயிலேருந்து செயின் பறி போனதாக வந்து 4 பேர் புகார் சொன்னாங்க. அவங்க அடையாளம் காட்டினது பேரில் அவங்கவுங்க பொருளை அடையாளம் காட்டினாங்க. இதன் பேரில் 12 பேரை வந்து கைது பண்ணி போயிருக்குது. சென்னையிலேருந்து 8 பேரும் 4 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் மொத்தம் 12 பேர் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான கோயில் இதை வந்து பிளான் பண்ணி வந்து திருடுறதே தொழிலாக செய்கிறாங்க. அவங்க ஒரு செட்டாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சு மோஸ்ட்டாக லேடிஸு வயசானவங்களை கண்காணித்து திருடுறாங்க. அதனால் அவங்கள இந்த ஒரு பெரிய டீமை வந்து கைது பண்ணியிருக்குது.